வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேர்களே. தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், பிரதமர் மாக்கானி வருகிற வியாழக்கிழமை ஐரோப்பாவிற்கு பயணம் செய்ய இருக்கின்றார். அவர் 2026 G7 உச்சி மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு முன்பு அயர்லாந்து மற்றும் பிரான்சுக்கு செல்ல இருக்கின்றார். இந்த மாநாடானது ஜூன் மாதம் 15 முதல் 17 வரை பிரான்சினுடைய ஸ்பெயின்ஸில் நடைபெறும். உலகளாவிய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது, உலகப் போர்களை தீர்ப்பது மற்றும் வர்த்தகம் பற்றி தலைவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக G7 மாநாட்டிற்கு முன்பதாக கனடாவினுடைய பிரதமர் மாக்கானி பாரிஸிலே பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரானை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பாக அதிகமாக பேசுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சுக்கு பிறகு கானி அயர்லாந்தின் டப்ளினுக்கு செல்லுவார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் கனடிய பிரதமர் ஒருவர் அயர்லாந்துக்கு செல்வது இதுவே முதன்முறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் வணிக உறவுகளை மேம்படுத்த அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டின் மற்றும் அதிபர் கேத்ரின் கொனாலி ஆகியோரை அவர் சந்திப்பார். கனடா மற்றும் அயர்லாந்து இடையே நல்ல வர்த்தக உறவு இருக்கிறது. 2025 ஆண்டில் இது $6 பில்லியன் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவரே அல்பர்டா மாகாண மக்களை கனடாவுடனே இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து அல்பர்டா அக்டோபரிலே வாக்களிக்க இருக்கிறது. ஒரு பெரிய உரையிலே அவர் கூறுகிறார், வெளியேற விரும்புபவர்கள் மற்றைய கனடியர்கள் மீது கோபமாக இல்லை. பதிலாக அவர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் விதிகள் குறித்து அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அல்பர்டாவே நமக்கு வேறு நாடு தேவையில்லை, ஒட்டவாவில் வேறுபட்ட அரசாங்க கொள்கைகள் தான் தேவை என்று அவர் தெரிவித்தார். புதிய எண்ணெய் குழாய்களை அமைக்க உதவுவதற்கும் மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதற்கும் விதிகளை மாற்றுவதாக அவர் உறுதியளித்தார். வளர்ச்சியை தடுக்கும் சட்டங்களை நிறுத்த அல்பர்டா மற்ற மாகாணங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். குறிப்பாக குடியேற்றம் மீது அதிக கட்டுப்பாட்டை பெற கியூபெக்குடன் இணைந்து செயற்படுமாறு அவர் அல்பர்டாவிடம் கூறியிருக்கிறார். அல்பர்டாவில் நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கை இப்போது குறைந்திருப்பதை புதிய கணக்கெடுப்புகளும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 30% இருந்த அந்த அளவுகோலானது தற்போது 18%, அதாவது அல்பர்டாவினுடைய பிரிவினைக்கான ஆதரவு என்பது 18% தற்போதைய கருத்து கணிப்புகளிலே வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஓரளவுக்கு கனடாவினுடைய நிரந்தரமான ஒற்றுமை தன்மைக்கு பொதுமக்களினுடைய ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. ஒட்டவாவினுடைய புதிய மத்திய நூலகமானது தற்போது பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய கட்டடப் பணிகளிலே அதிக அளவிலான தாமதங்கள் இருந்து வருகிற நிலையிலே ஒட்டவா நகரமானது இதனுடைய கான்ட்ராக்டர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போது முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஏறக்குறைய 1 வருடங்கள் இதனுடைய தாமத காலம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனால் ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு, பண இழப்புகளுக்கு ஒப்பந்ததாரர்களை பொறுப்பேற்க வைப்பதற்காக நகர தலைவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. கனடிய உணவு ஆய்வு நிறுவனம், அதாவது CFIA, டெக்சாஸிலிருந்து பண்ணை விலங்குகளை கனடாவுக்குள் அனுமதிக்க ஒரு தற்காலிகமான தடையை விதித்திருக்கிறது. டெக்சாஸ் பண்ணையில் இருக்கின்ற ஒரு கன்றுக்குட்டியிலே நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூவர்ம் எனப்படுகின்ற ஒரு ஆபத்தான பூச்சி இனம் கண்டறியப்பட்டதன் காரணமாக இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூச்சி உயிருள்ள சதையை உண்ணும். 1960களுக்கு பிறகு டெக்சாஸிலே இந்த பூச்சி காணப்படுவது இதுவே முதன்முறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பூச்சிகள் விலங்குகளை காயப்படுத்தலாம் அல்லது கொல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கனடா மிகவும் குளிராக இருப்பதால் இந்த பூச்சிகளால் நீண்ட காலம் வாழ முடியாது. ஆனால் கோடையிலே அவை உயிர் வாழ முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடிய பண்ணை விலங்குகளை பாதுகாக்க கடுமையான விதிமுறைகள் தேவை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் தங்கள் விலங்குகளை கவனமாக சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அல்பர்டா அரசாங்கம் டவுன் டவுன் பகுதியையும் விமான நிலையத்தையும் இணைக்கின்ற புதிய ரயில் பாதையை அமைக்க விரும்புகிறது. அவர்களின் புதிய பயணிகள் ரயில் திட்டத்தில் இதுவே ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. பெரிய நகரங்களை முக்கிய போக்குவரத்து இடங்களுடன் இணைப்பதே இதன் நோக்கமாகும். இது போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணத்தை எளிதாக்கவும் உதவும். ரயில்கள் மூலம் காலப்போக்கிலே 30 மில்லியன் டன் மோசமான காற்று மாசை குறைக்க முடியும் என்றும் ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கிறது. மேலும் சாலையில் கார்கள் குறைவதால் விபத்துகள் தடுக்கப்படும் என்றும் நிபுணர்கள் நம்புகிறார்கள். எதிர்க்கட்சியான NDPயை சேர்ந்த லோன் டச் தெரிவிக்கையிலே, புதிய ரயில்கள் என்கின்ற யோசனை சிறந்த ஒரு யோசனையாக இருந்தாலும் அரசாங்கத்துடன் தெளிவான திட்டமோ பட்ஜெட்டோ இல்லாததால் அது சம்பந்தமாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மக்களுக்கு உண்மையான திட்டம் தேவை, வெற்று வாக்குறுதிகள் அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த திட்டத்தினுடைய வெற்றிக்கு மத்திய அரசினுடைய பணமும் சிறந்த திட்டமிடலும் தேவை என்பது அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அல்பர்டாவில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மாகாண மாணவர் கடன் திட்டத்திற்கான புதிய விதிகள் குறித்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள். இந்த மாற்றங்கள் பள்ளிக்கு பணம் செலுத்துவதை மிகவும் கடினமாக்குவதாக அவர்கள் கூறுகிறார்கள். புதிய விதிகள் ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பு மாணவர்களையே அதிகம் பாதிப்பதாக மாணவர் அமைப்புகள் விளக்குகிறது. வகுப்புகள், புத்தகங்கள் மற்றும் வாழ்க்கை செலவுகளுக்கு பணம் செலுத்துவது இப்போது அவர்களுக்கு கடினமாக உள்ளது என்றும், பல மாணவர்கள் தங்களுக்கு குறைவான கடன் கிடைப்பதாகவும், கடுமையான விதிகளின் கீழ் அவற்றை திரும்ப செலுத்த வேண்டியிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இதனால் சில மாணவர்கள் பகுதி நேர வேலைக்கு செல்ல வேண்டியுள்ளது அல்லது படிப்பை நிறுத்த வேண்டியிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்பர்டாவிலே அனைவருக்கும் கல்லூரி கல்வியை சாத்தியமாக்கும் வாக்குறுதியை இந்த மாற்றங்கள் மீறுவதாக கல்வியாளர்கள் கூறுகிறார்கள். பணத்தை மிச்சப்படுத்தவே விதிகளை மாற்ற வேண்டியிருப்பதாக அரசு தரப்பு கூறுகிறது. 57வது வருடாந்திர வோக் வித் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலுடன் நடைபயணம் என்கின்ற நிகழ்ச்சிக்காக நோர்த்ஜோக்கிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியதால் டொரண்டோ காவல்துறை பல அதிகாரிகளை பாதுகாப்பிற்காக நிறுத்தியது. 60,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாக நிகழ்ச்சியை திட்டமிட்டவர்கள் தெரிவித்தார்கள். இது ஒரு புதிய சாதனை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் நடந்து வருகின்ற போர் காரணமாக பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. நடைப்பயணம் பெரும்பாலும் அமைதியாக இருந்தது. ஆனால் ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை 6 பேரை கைது செய்தது. நடைப்பயணம் தொடங்குவதற்கு முன்பு காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல வேல்பேல்ஸ் பூங்காவிலே காவல்துறை அதிகாரியை தாக்கியதற்காக மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டார். மேலும் கனேடிய விமான விதிகளை மீறி ட்ரோனை பறக்க விட்டதற்காக 3வதாக ஒரு நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டார். அதேபோல சண்டையிட்டதற்காகவும் அமைதியை சீர்குலைத்ததற்காகவும் இன்னும் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியானது அமைதியான முறையிலே போலீஸ் பாதுகாப்புடன் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கெவர்தா லேக்ஸ் பகுதியிலே நடந்த ஒரு பயங்கரமான கார் விபத்து குறித்து ஒன்றாரியோ மாகாண காவல்துறை விசாரித்து வருகிறது. இந்த விபத்திலே 18 வயதான கார் ஓட்டுநர் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை மாலை 6 மணி அளவிலே இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஒரு காரும் மொத்தமாக 4 மோட்டார் சைக்கிள்களும் அங்கே விபத்துக்கு உள்ளாகி இருந்தது. பீட்டர்பரோவை சேர்ந்த 18 வயதான கார் ஓட்டுநரும் டன்சர்ச்சை சேர்ந்த 72 வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள். அதேபோல பேரியைச் சேர்ந்த 65 வயதான நபர் ஹெலிகாப்டர் மூலம் டொரண்டோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதேபோல சட்பரியைச் சேர்ந்த 30 வயது நபர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். விபத்துக்கான காரணம் குறித்து சிறப்பு போலீஸ் குழுக்கள் விசாரித்து வருகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பெம்பர்டன் அருகே உள்ள 24 வீடுகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறு அவசரகால பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பனிப்பாறை உருவதால் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்றும், பிளேஸ் கிளேசியரை அதிகாரிகள் பரிசோதித்ததிலே உருகிய பனியிலிருந்து அதிகப்படியான நீர் அங்கு சேர்ந்திருப்பது தெரிய வந்தது. கடந்த 2025 பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போது இருந்த அதே அபாய கட்டத்திலே நீர்மட்டம் இருக்கிறது. இந்த நீர் திடீரென வெளியேறினால் பிர்கன் நகருக்கு அருகே இருக்கின்ற பூல் கிரீக் மற்றும் கேட்ஸ் ஏரியிலே மிக மோசமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் வெளியேற வேண்டி இருக்கும் என்பதால் பொருட்களை கட்டி தயாராக வைக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆற்று பகுதிகள் மற்றும் ஓடைகளில் இருந்து விலகி இருக்குமாறும் கூறப்பட்டிருக்கின்றது. வீடுகளை பாதுகாக்க பொதுமக்கள் மணல் மூட்டைகளையும் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதுடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களை தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.